இந்த கதை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்குது. முக்கியமா சொல்ல போனா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினுக்குள்ள நடக்கிற கதை தான் இது. கதாபாத்திரங்கள்ல பாப்போமா? இந்த பாருங்க, குண்டா பர்வதம்மா பெட்டியை தூக்கிட்டு வராங்களா? அவங்க பக்கத்திலேயே பாருங்க விஜயா, அவங்க சொந்தக்கார பொண்ணுதான். இவ்வளவு வயசாகி இப்பதான் கர்ப்பமாயிருக்கா போல. 2 பேரும் கஷ்டப்பட்டு எப்படியோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு உள்ள போய் ஏறி அபாடான்னு உட்காடுறாங்க. ஐயோ யமா விஜயா, எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம தான் லாஸ்ட் போல. ஆனா பாருமா, நம்மளுக்கு 2மே அப்பர் பர்த் கிடைச்சிச்சு போல. இருங்கக்கா, நான் கேக்குறேன். ஐயா சார், உங்களதான் சார். எந்த பர்த் சார் உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த மிடில் பர்த்துமா. என் மனைவிக்கு வந்து இந்த லோவர் பர்த். பாப்பா, உன்னதான் பாப்பா. செல்போனையே பாத்துக்கிட்டு இருக்கியே, உன் பர்த் எதுதான்? ஆண்டி, எனக்கு வந்து மிடில் பர்த் ஆண்டி. நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா, அதுக்கு மேல இருக்கு. ஐயோ, என்னதான் பண்ண போறோம் விஜயா? மொத்தமே மிடிலும் லோவர் எல்லாம் இவங்களுக்கு போயிருச்சு. கவலைப்படாதீங்கக்கா, டிசி வரும்போது கேட்டுக்கலாம். அதுவும் சரிதாம்மா, அதுவும் கரெக்ட் தான். இப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த கம்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த கடைசி நபர் வந்து சேர்றாங்க. அவங்க யாரு தெரியுமா? செண்பகன். மேடம், மேடம் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்களேன். இதுதான் என் பர்த் நம்பர் 9. அது செண்பகம் வந்த உடனே மத்தவங்களுடைய ரியாக்ஷனை பாத்தீங்களா? அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம், கோபம். உடனே பர்வதம்மான்னு சும்மாவே இல்ல. ஹலோ, எங்கம்மா நீ வந்து பூந்துட்டேப்பா? எங்கதான் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட், புரியுதா? இது வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட். நீ ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போ. அக்கா, என்னக்கா அப்படி சொல்றீங்க? பாருங்கக்கா, டிக்கெட்டு B2 பாண்டியன் எக்ஸ்பிரஸ், பர்த் நம்பர் 9க்கா. இந்த லோவர் பர்த் என்னது தானுங்கக்கா. உனதானா இருந்தாலும் என்னப்பா, எங்களால கொடுக்க முடியாது. கம்முனு கடை. நீ மேலத்த பர்த், மேல் மாடி பர்த்துக்கு போறதுனா போ, இல்லைன்னா டிசி வந்தா நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு மேல் கொண்டு. ஏக்கா, ஏன்க்கா இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? நிதானமா பேசினாலும் எனக்கு புரியுதுங்கக்கா. உங்களுக்கு முடியாது, ஏற முடியாது. உங்க பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்க. பார்த்தாலே புரிஞ்சுக்கிறவங்க தாங்கக்கா நானு. ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க? எனக்கே புரியல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கீதா, ஹலோ, என்னம்மா கீதா? ஐயோ, பரவாயில்ல, நான் வரேன். நான் இப்பயே வரேன், நீ கவலைப்படாத. ஓகேயா? இரு வர. அக்கா, அக்கா, அர்ஜென்ட்டா எனக்கு வந்து B6 வரைக்கும் போனோம்க்கா. என் ஃப்ரெண்டு கீதா கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா போல. நான் கொஞ்சம் போயிட்டு வரது வரைக்கும் என் லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் பாத்துங்கக்கா. காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேனுங்கக்கா. இந்த பாருமா, இதெல்லாம் எங்களால பொறுப்பு ஏத்துக்க முடியாது. உன் லக்கேஜ்னா நீ தான் பொறுப்பு. நீ கிளம்பி போய்கிட்டே இரு. தூக்கிட்டு போறியா என்ன பண்றியோ, நாங்க பாத்துக்க மாட்டோம். ஆமா அக்கா, ஒரு நிமிஷம். அக்கா, என் பேரு ரியா. நான் இது இங்கதான் மிடில் பர்த் தான்க்கா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்கக்கா. ரியாவா? தேங்க்ஸ்மா. ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு நான் வந்துடுறேனுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு செண்பகம் கிளம்பிட்டாங்க. செண்பகம் கிளம்பின உடனே கம்பார்ட்மெண்ட்ல ஒரே பேச்சுதான். என்னம்மா, உன் பேரு ரியான்லாம் அந்த பொம்பளை கிட்ட சொல்லிக்கிட்டு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா அவனுக்கு? அவங்களெல்லாம் நம்ப கூடாதுமா. அவங்க என்னத்தான் எடுத்துட்டு வந்து இந்த பையில வச்சிருக்குதோ அந்த பொம்பளைன்னு தெரியல. ஐயோ, படிச்சவங்களா நீங்கெல்லாம்? இந்தமா ஏக்கா, இந்த டிசி வந்த உடனே இந்த பொம்பளை இங்க இருந்து நவுத்திர சொல்லிடுவோம். நம்மளுக்கு எல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள் தானே? என்ன இப்படி பேசிக்கிட்டே போறீங்க? அவங்க செண்பகம்ன்றவங்க வந்து டிக்கெட் வச்சிருக்காங்கல்ல, வேலிட் டிக்கெட். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி தானே? ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இந்தம்மா, என்ன காலேஜ் படிக்கிறியா இல்ல என்ன பெரிய லாயர்னு நினைப்பா?
அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள செண்பகமே திரும்பி வந்துட்டா. ஷோ. அக்கா, என்னக்கா ஆச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. அதெல்லாம் எதுக்குமா கேக்குற? நாங்க பஸ்ல தான் போறதா இருந்தோம். இந்த கூவகம் கிராமம் வரைக்கும் போனோம். அங்க வந்து கூத்தாண்டவர் விழா நடக்குது இல்லையா? எல்லாருக்கும் பஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல லாஸ்ட் மினிட்ல ஏறணுமா? என் ஃப்ரெண்டு கீதா அந்த B6ல தான் ஏறியிருக்கா. அவளை ஏறவே விடலையாமா. அவங்க வந்து ரொம்ப தகராறு பண்ணாங்க சொல்லி, நான் போய் ரயில்வே போலீஸ் ஆண்ட சொல்லி, அப்புறமா தான் சரி பண்ணிட்டு வந்தேன்மா. அதான் விஷயம். அக்கா, அது என்னதுக்கா அது? கூத்தாண்டவர் விழான்னு சொன்னீங்களே, அது என்னது? எங்க போறீங்க அது? அதுவாம்மா, அது 18 நாள் நடக்கும் ஒரு திருவிழாம்மா அது. நாங்கெல்லாம் வருஷா வருஷம் எதிர்பார்க்கிற திருவிழா. அதுல உலகத்துல எத்தன பல இடங்கள்ல இருந்தும் டிரான்ஸ் பீப்பிள், LGBTQ பீப்பிள் எல்லாரும் வந்துருவாங்க. அந்த 18 நாள்ல முதல் 16 நாள்ல ஒரே கொண்டாட்டம் தான். எங்க திறமையெல்லாம் காட்டுவோம். டான்ஸு, பாட்டு, ஃபேஷன் ஷோ எல்லாமே இருக்கும். என்ஜிஓங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அப்புறம் ஹெல்த் கேம்ப் எல்லாமே நடக்கும். அப்புறம் நாளைக்கு தான் வந்து 17வது நாள். முக்கியமான நாளு. அது என்னன்னா, நாங்கெல்லாம் வந்து நாளைக்கு தான் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுற நாளு. அங்க இந்த கூத்தாண்டவர் கோயில்ல இருக்கிற கடவுள் பேர் வந்து அரவான். அரவான் தெரியுங்களா? அ மகாபாரதத்துல வருவாரு. அவர நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாரி தான் ஐதீகம். அதுல வந்து எப்படின்னா, நாங்கெல்லாம் மோகினி மாதிரி நல்ல ஒரு மணமகள் மாரி நாங்கெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு, எங்களுக்கு கோவில் பூசாரி தான் தாலி கட்டி விடுவாரு. அன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். நாங்க அரவான கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் எங்கள அரவாணி அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. அது 17வது நாள். 18வது நாளு நாங்க எல்லாருமே விதவையா ஆயிடுவோம். அரவானுடைய தலை முழிக்கப்படும். அவரு போயிட்டதுனால எங்களுக்கு நாங்க விதவையாகி அன்னைக்கு ரொம்ப சோகமான நாளு. இதுதான் எங்க வாழ்க்கை. எதார்த்தமா பார்த்தா. ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் இழப்பு. இப்படிதாம்மா போயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருமே எங்கள ரொம்ப கீழ்த்தனமா, ஒரு புழு பூச்சி மாரி தானம்மா நடத்துறாங்க. எங்களுக்குன்னு ஒரு மரியாதையே கிடையாது இந்த சொசைட்டில. ஆனா, இந்த கூத்தாண்டவர் விழால மட்டும் தான் நாங்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமா, எங்கள பத்தி பெருமையா நாங்க இருக்க முடியுது. எங்க செக்சுவாலிட்டி என்ன? எங்க ஜெண்டர் ஐடென்டிட்டி என்னன்னு எல்லார்கிட்டயும் பயப்படாம எங்களால நாங்களா இருக்க முடியுது. எங்களுக்கு அங்க மட்டும் ஒரு பயமும் கிடையாது. நம்மள அடிச்சுருவாங்களோ! நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ! அந்த கவலையெல்லாம் இல்லாம கொண்டாடுற அந்த ஃபங்ஷன் தாம்மா இந்த கூத்தாண்டவர் விழா. என்னக்கா அப்படி சொல்றீங்க? பாத்தியா ரியா? அந்த அக்கா சொல்லுது, போன ஜென்மத்துல நாங்கல்லாம் ரொம்ப பாவம் செஞ்சுட்டு வந்தவங்களாமா. அதனால தான் எங்களுக்கு இந்த ஜென்மத்துல இப்படி நாங்க பிறந்துட்டோம் அப்படின்றாங்க. நல்லா இருக்கேக்கா. ஏக்கா, நீங்க வந்து எப்படியோ அதே மாரி தானேக்கா அந்த கடவுள் எங்களையும் படைச்சிருக்காரு. உங்கள படைச்ச கடவுள் தானே எங்களையும் படைச்சிருக்காரு. எங்களுக்கும் உங்கள மாரியே எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, உணர்வுகள் எல்லாமே இருக்கு இல்லைங்களாக்கா? ஆனா, நாங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கோம் அப்படிங்கிறதுனால, நாங்க வந்து எங்களுக்கு ஒரு பொறட்டே கிடையாதா? எங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு அதிகாரமே கிடையாதா? ஏன் மரியா? நான் உன்கிட்ட கேட்கிறேன்ம்மா. உனக்கு வந்து உன் வாழ்க்கையில எல்லாமே மத்தவங்க சொல்ற மாரி தான் நடக்கணும். உனக்கு ஒரு பொய்யான வாழ்க்கைய தான் நீ வாழணும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டாங்கன்னு வையி. உனக்குன்னு ஒரு சொந்த அதிகாரத்துல, உன்னுடைய ஃப்ரீடமா நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னா, நீ வாழ்ந்து காமிச்சிருவியாம்மா? ஐயையோ! செத்து கூட போயிடுவேன்க்கா. ஃப்ரீடம் இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையா? நான் நெனச்சத, நான் என்ன முடிவெடுக்கிறேனோ, அதுபடி தான் நான் வாழணும்னு ஆசைப்படுவேன். ஆனா எங்கள பாரும்மா. எங்க வாழ்க்கைய பாரு. இப்ப ரியா, நம்ப எல்லாரும் பிறக்கும்போது, ஒரு ஆணாவோ, ஒரு பெண்ணாவோ தான் பிறப்போம். ஆனா, டிரான்ஸ் நாங்க எங்களால அத வந்து ரிலேட்டே பண்ண முடியலம்மா. அதாவது ஒரு தப்பான உடம்புல கொண்டு எங்கள பொருத்தின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதாவது ராங் சோல் இன் த ராங் பாடின்னு சொல்லுவாங்க பாத்தியா? அந்த மாதிரி. எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய ஃபீலிங்ஸு அதெல்லாம் எங்க பாடியோட மேட்சே ஆவாது.
எங்களுக்கெல்லாம் என்னம்மா ஆசையா எங்களை எல்லாரும் இந்த மாதிரி இலக்காரமா நடத்துறது, கீழ்த்தனமா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் குடுக்காம இருக்கணும்னு நாங்க ஆசையாம்மா பட்டுதானம்மா இப்படி இருக்கோம். கிடையாதும்மா. ஒரு சில பேர் எங்க கம்யூனிட்டில நல்ல பணம், காசு, செல்வாக்கு இருக்கிறவங்க, குடும்பத்துல நல்ல சப்போர்ட் இருக்கிறவங்க மட்டும் ஏதோ சர்ஜரின்னு ஏதோ பண்ணிட்டு, ஒரு ஐடென்டிட்டி அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்த அவங்க பெற்றுக்கிறாங்க. ஆனா, மித்தபடி நாங்கள்லாம் எவ்ரி ஸ்டெப்பு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் தான் ரியா. எங்களுக்கு யாரும் எங்கள ரெகக்னைஸ் பண்றதில்ல. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடையாது எங்களுக்கு. ஏன் ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட கிடையாதும்மா. வி ஆர் நாட் ட்ரீட்டட் லைக் ஹியூமன்ஸ் அட் ஆல். எங்க லைஃப் ஈஸியான லைஃப் கிடையாது ரியா. போகட்டும். இப்போ என்னை பத்தி பேசினதெல்லாம் போறோம். இப்போ சாப்பிடலாமா? எனக்கு நல்லா பசி எடுக்குது. நான் லஞ்ச் சாப்பிட போறேன். நீ என்ன எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ அக்கா, அவசரத்துல இன்னைக்கு லஞ்சே எடுத்துட்டு வரல. எனிவே ட்ரெயின்ல வரும்போது நான் வாங்கிக்கிறேன்க்கா. ஐயோ, இந்த ட்ரெயின்ல லஞ்ச் எல்லாம் வராதுமா. பரவாயில்ல, நீ கவலையே படாத. நான் எப்பயுமே 4-5 பேக்கெட் எக்ஸ்ட்ரா லஞ்ச் எடுத்துட்டு தான் வருவேன். இந்தா இந்தா வாங்கிக்கோ. அக்கா, லஞ்ச் எடுத்துக்கிறீங்களா? 4 பேக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, நீங்க கூட பிரெக்னெண்டா இருக்கீங்க. வேணுமாம்மா? வேணாமா? பயப்படுறாங்க ரியா. என்கிட்ட இருந்து எதுவுமே என் கையில இருந்து வாங்க கூட பயப்படுறாங்க. நீ சாப்பிடு ரியா, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செண்பகமும் ரியாவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க. ரியாக்கு அவங்க லஞ்ச் ரொம்ப பிடிச்சு போச்சு. அக்கா, இது என்னதுக்கா? இது செம்மையா இருக்கு. இது இட்லி மாதிரி சாஃப்டா இருக்கு, ஆனா அதை விட டேஸ்டியா இருக்கு. இது குஜராத்தி இட்லின்னு சொல்லலாம், டோக்லா. உனக்கு என் ரெசிபி எல்லாம் பிடிக்கும்னா நான் ஒரு யூடியூப் சேனலே வச்சிருக்கேன், குக்கரி சேனல். ரொம்ப பாப்புலர் சேனல் தான் அது. நான் என் இன்ஸ்டா ஐடி உனக்கு ஷேர் பண்றேன். இன்ஸ்டா ஹேண்டில் வச்சுக்கோ, நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கோ, சரியா? அப்படின்னு செண்பகமும் ரியாவும் நல்லா பேசிக்கிட்டு பழகிக்கிட்டே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதுதான் பர்வதம்மாளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு. ஐயோ, என்னப்பா இது? ஏசி போட்ட மாதிரியே தெரியல. அப்படியே வேகுது பாருங்க. அப்படியே வேர்த்து 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 ஊத்துது. அப்பா, தலை சுத்துற மாதிரியே இருக்கு. அம்மா, நெஞ்சு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கே. அம்மா விஜயா, என்னப்பா மூச்சு விட முடியலையே. ஐயோ அப்படின்னு தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அக்கா, 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 எனக்கு ஆச்சு அக்கா. ரியா ஓட்டமா ஓடி டிசியை கூப்பிட போயிட்டா. எல்லாரும் அவங்களை சுழண்டு நின்னுக்கிட்டாங்க. அப்பதான் செண்பகம் நின்று வந்தாங்க. கொஞ்சம் எல்லாரும் நவுந்து நிக்கிறீங்களா? அவங்களுக்கு காத்து வரட்டும். ஹலோ, கொஞ்சம் நவுந்துங்க சார், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேக்ல இருந்து ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வச்சு பார்த்து அவங்கள வைட்டல்ஸ் எல்லாம் முதல்ல செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு. உடனே ஒரு சார்பிட்ரால் டேப்லெட் எடுத்து அவங்க நாக்கு கடியில வச்சாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஹார்ட் பீட் இல்ல, கான்சியஸ்னஸே வரல. உடனே சிபிஆர் கொடுத்தாங்க. கமான் அக்கா, பிரீத் பிரீத் சொல்லிட்டு நல்லா சிபிஆர் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ணு கொஞ்சம் திறந்தது. உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம செண்பகம் என்ன பண்ணாங்க, ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போன் அடிச்சு டீடைல்ஸ் சொல்லிட்டாங்க. B2 கம்பார்ட்மெண்ட் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமாங்க, அவங்க ஷி ரிப்போர்ட்டட் வித் பிரீதிங் இஷ்யூஸ். ஆமா, அண்ட் ஷி வாஸ் ப்ரொஃபியூஸ்லி ஸ்வெட்டிங். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. அவங்க பிளாடர் கண்ட்ரோலும் இருக்கல. சடனா அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. ஆமா, இல்ல, நான் சிபிஆர் கொடுத்தேன், சார்பிட்டாலும் வச்சுட்டேன். இப்போ வந்து கான்சியஸ்னஸ் திருப்பி வந்திருக்கு. ஆமா. பேரா? பேரு பர்வதம்மாள். ஏஜ் என்னங்க? 61. ஆமா, B2 கம்பார்ட்மெண்ட், கோச் 11. ஓகே, ஹாஃப் அன் அவர். ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். அம்மா, யாரும் கவலைப்படாதீங்க. பர்வதம்மாள், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்காரங்க ரெடியா இருப்பாங்க. அடுத்த ஸ்டேஷன் 1/2 hourல வந்துரும். ஸ்ட்ரெச்சரோட டீமோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு முக்கியமா சில செக்அப்ஸ் எல்லாம் பண்ணணுமா. உங்களுடைய ஹார்ட் பீட் எராட்டிக்கா இருந்துச்சு இல்லையா? நீங்க கவலையே படாதீங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களை ஊருக்கு கொண்டு போய் கூட அவங்களே சேர்த்துருவாங்க. சரிங்களா? அம்மா, சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, நான் ரொம்ப அவமானமா இருக்கு எனக்கு. நான் எப்படி இப்படி நடந்துக்கிட்டேன்? ஒரு கீழ்த்தனமா
நீங்க இல்லைன்னா என் உயிரே பொழைச்சிருக்க மாட்டேனேம்மா நானு. அம்மா, நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ! அக்கா, சாரிங்கக்கா. ஏதேதோ பேசிட்டோமுங்கக்கா. எங்களுக்கு அறிவே பத்தல. ஷோ! விடுங்க, விடுங்க. இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. விடுங்க நீங்க. இப்போ இந்தாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்க்கா? ஸ்வீட்ஸ் எல்லாம் குடுக்குறீங்க? எனி செலிப்ரேஷன்? ஆமா, நிச்சயமா செலிப்ரேஷன் தான். ஏன்னா, நான் என் பாராமெடிக் கோர்ஸ்ல என்னமோ கோல்ட் மெடல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன். ஆனா, இவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஆஃப்டர் ஐ காட் சர்டிஃபைட். எனக்கு ஆக்சுவலி ஹிந்துஜா ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஜாப் ஆஃபரே இருக்கு. புதுசா வரவங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெய்னிங் குடுக்கறதுக்குன்னு என்ன கூப்ட்டு இப்ப நல்ல ஜாப் ஆஃபர் இருக்கு. ஆனா, நான் தான் அது எடுத்துக்கிறதா இல்ல. ஐயோ! என்னங்க இது? தேங்க்ஸுங்க. நான் என்ன பெரிய வேலையா பண்ணிட்டேன். இருக்கட்டும்ங்க. அக்கா, நீங்க சின்ன வேலையாக்கா பண்ணியிருக்கீங்க? ஒரு உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அண்ட் யூ ஆர் அ சர்டிஃபைட் பாராமெடிக். சோ ப்ரவுட் ஆஃப் யூ அக்கா. தேங்க் யூ மரியா. இப்போ எனக்கு இன்னைக்கு நான் எதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, இன்னைக்கு தான் வாட்டி இங்க இருக்கிற எல்லாருமே என்ன வெறும் ஒரு மனுஷனா, அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்த்தாங்க. ஒரு பெண்ணாவோ, ஆணாவோ, டிரான்ஸ்ஜெண்டராவோ பார்க்கணும்னு நானும் விரும்பல. ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்த்ததே அதுவே பெரிய பெரிய விஷயம். இப்படி எல்லாருக்கும் ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, இதுவே நம்ம நம்ம சமூகத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்த கொண்டு வந்து எங்க வாழ்க்கைக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும். உங்களுக்கு எல்லாமும் தேங்க்ஸ். ஓகே. அம்மா, திண்டுக்கல் வந்துருச்சு. நீங்க இறங்குற மாரி தான் இருக்கும் இப்போ. கவலைப்படாம போங்கம்மா. எல்லாம் சரியாயிடும். சரி. நன்றி. வணக்கம்.